ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நல்ல சத்தான சுவையான கம்பு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கம்புல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல பொட்டாசியம், ஃபைபர், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இப்படின்னு நிறைய இருக்கு. அதுவும் போக இது பிளட்ல சுகர்னுடைய அளவை நல்லா கண்ட்ரோலா வச்சுக்கும். ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு தானியமும் கூட. கம்புல நம்ம தோசை, கஞ்சி, புட்டு இப்படி நிறைய ரெசிபிஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வீடியோல கம்பு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கம்பு நான் எடுத்திருக்கிறேன். இந்த கம்பை நல்லா நீங்க சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிடணும். கம்பு பொரிஞ்சிடக்கூடாது, அதாவது பொரி ஆயிடக்கூடாது. அதனால ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு வாசனை வர்ற வரைக்கும் நீங்க மெதுவா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. பாருங்க, இப்ப வீடியோல பார்த்தா தெரியும், கொஞ்சம் நல்ல நிறம் மாறி இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்துடணும். லேசா அப்படி வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம எடுத்துடணும். இது பொரி ஆயிடக்கூடாது. அதுக்கு முந்திர ஸ்டேஜ்லயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம புட்டு செய்யறப்ப புட்டினுடைய மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்சியில போட்டு இன்னைக்கு நல்லா பவுடர் பண்ணிக்க போறேன். நீங்க நிறைய லெவல்ல செய்றீங்க அப்படின்னா மிஷின்ல கொடுத்து கூட நீங்க அரைச்சி வாங்கிக்கிடலாம். இன்னைக்கு நான் கொஞ்சமா பண்றதுனால மிக்சிலே போட்டுக்கிறேன். இப்ப இதை நம்ம நல்லா மிக்சியில பவுடர் பண்ணிட்டு வரணும். நம்ம பவுடர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நம்ம அரைச்சிருக்கணும். அதாவது ரொம்ப பரபரன்னு இருக்கக்கூடாது. வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால ஓரளவு நல்லா பவுடர் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு உங்களால அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிருங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பதத்துல நீங்க மிக்சியில அரைச்சு வச்சுக்கோங்க. மிஷின்ல கூட நீங்க திரிச்சு அரைச்சு வச்சுக்க முடியும். இப்ப அவ்வளவு நல்ல வாசனையா இருக்கு. நம்ம வறுத்துட்டு அரைச்சதுனால வாங்க இப்ப புட்டு பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம மற்ற புட்டு செய்யற மாதிரியும் தண்ணி தெளிச்சு இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கிடணும். தண்ணி நிறைய ஊத்திடக்கூடாது. இந்த மாதிரி கையில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தெளிச்சு நம்ம அப்படியும் பிசையணும். இந்த மாவுல தண்ணி ஒரு லேசா அப்படியும் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சா போதும். ரொம்ப நம்ம பிசைஞ்சிடக்கூடாது, அப்படின்னா கட்டி ஆயிரும் ஒரு மாதிரி புட்டு. அது மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். அதுக்காக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா கையில ஊத்தி இந்த மாதிரி தெளிச்சு அப்படியே பிசையுங்க. அப்படியே பொல பொலன்னு இருக்கணும். நம்ம அரிசி புட்டு, ரவை புட்டு இதெல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த மாவை நம்ம பிசையணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்படி பிடிக்கிறப்ப இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி வரணும். கைகளால உதுக்குறப்ப அப்படியே உதிர்ந்து போயிடணும். இதுதான் சரியான பதம். இந்த பதத்துலதான் நீங்க மாவுல தண்ணி கலந்துருக்கணும். கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த புட்டை நீங்க புட்டு குழல்லையும் வச்சு நம்ம அவிக்க முடியும். இன்னைக்கு நான் இட்லி கொப்பரையில வச்சு அவிக்க போறேன். இட்லி கொப்பரையில அவிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு துணி போட்டு இட்லி பாத்திரத்துல அதுல இந்த மாதிரி புட்டை நல்லா அப்படியும் மாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க புட்டு குழல்ல அவிக்கன்னா கூட அவிச்சுக்கிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இதுல மாத்தி வச்சுட்டோம். இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இப்ப பொதுவா மத்த புட்டை பாக்குறப்ப கம்பு புட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியும் வேகட்டும். ஸ்டவ்வை கூட்டி வைக்க வேண்டாம், மெதுவா அப்படியே வேகட்டும். நல்லா வெந்து வந்தாதான் வயிறு வலிக்காம இருக்கும். இப்ப இதுக்கு உண்டான சர்க்கரையினுடைய அளவு பாத்தீங்கன்னா 1 கப்பு கம்புக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இது எப்படி பதம் நீங்க பார்க்கணும்னா தொட்டு பாக்குறப்ப உங்க கைகள்ல அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டி இருக்குன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்ப நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்படி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. அழகா வெந்துருச்சு. நம்ம தண்ணி ரொம்ப கம்மியா சேர்க்கிறப்ப நல்லா பொல பொலன்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் புட்டு. இப்ப பாருங்க, அந்த மாவு எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துருங்க. இந்த சூட்டோடையவும் நீங்க வெல்லம் சேர்த்துக்கிடணும். இன்னைக்கு நான் நாட்டு வெல்லம் எடுத்திருக்கிறேன். அதாவது மண்டை வெல்லம். இதை நல்லா பொடிச்சிட்டு நல்லா அமுத்தி 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். நீங்க 1 கப்புக்கு சேர்த்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கிடலாம். நான் 3/4 கப்பு எடுத்திருக்கிறேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்திருக்கிறேன். இதுக்கு நம்ம சர்க்கரை போடக்கூடாது, வெல்லம் தான் போடணும். வெல்லம், மண்டை வெல்லம் இந்த மாதிரி இதுதான் போடணும். இதை கைகளால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப
நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து அதே மணத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதுல வந்து ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சேர்க்கல. அப்படியே வந்து கம்புனுடைய வாசனையோட அப்படியே இருக்குது புட்டு. ரொம்ப அருமையா இருந்துச்சு அதனுடைய வாசனையையும். அதனால நான் ஏலக்காயோ நெய்யோ வந்து எதுவுமே சேர்க்கல. இப்ப மற்ற புட்டுக்கெல்லாம் நம்ம சேர்ப்போம், அரிசி புட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏலக்காய் நெய் எல்லாம் சேர்ப்போம். இதுல நான் எதுவுமே சேர்க்கல. அவ்வளவு மணமா இருக்குது கம்பு புட்டு. நம்ம வறுத்துட்டு நல்லா வந்து வேக வச்சதுனால ரொம்ப சூப்பரா இருக்குது. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. கம்பு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப வந்து சாப்பிடுவாங்க. குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. கம்புல வந்து நம்ம எவ்வளவோ ரெசிபிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப வந்து குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. அதோட அவங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களும் ஆரோக்கியமாவும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ரெசிபி இது. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.